Welcome to Love Today channel. This video sponsored by Edicast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம்னா வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு 50 கிராம், பாசி பருப்பு 50 கிராம், மொத்தம் 100 கிராம் ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ 2 தண்ணி போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை வேக வச்சுக்கணும். அரைச்சி ஊற்றுறது ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம். இப்போ தண்ணி ஊற்றி குறன்னு வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் செய்துக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெக்ஸ்ட்டு இதோட காய்கறிலாம் போட்டு வறுத்துக்கணும். நல்லா இப்போ நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஸ்டாண்டை வந்து அந்த இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, கொதிச்சப்புறம் பருப்பு வேக வச்சு இல்லையா, இப்போ இதில் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.